வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். எஸ்எஸ்சி அசிஸ்டன்ட் கிரேட் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அரசு வேலை கனவு கொண்ட டிகிரி மாணவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்கள் டிகிரி முடித்தவரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேண்டுமென்று கனவு காண்கிறீர்களா? அப்படியானால் எஸ்எஸ்சி நடத்தும் அசிஸ்டன்ட் கிரேட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த தேர்வின் மூலம் இந்தியாவின் முக்கியமான மத்திய அரசு துறைகளில் அசிஸ்டன்ட் லெவல் அதிகாரியாக பணியாற்ற முடியும். எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த அமைப்பு இந்திய மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு பணியாளர்களை தேர்வு செய்யும் முக்கிய அமைப்பாகும். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எஸ்எஸ்சி தேர்வுகளை எழுதுகிறார்கள். இந்த தேர்வு மூலம் பல்வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடைபெறும். இந்த வேலைகள் மரியாதையான அரசு வேலை, நல்ல சம்பளம், ஜாப் செக்யூரிட்டி, ப்ரமோஷன் வாய்ப்புகள், டெல்லி போன்ற முக்கிய இடங்களில் போஸ்டிங் போன்ற பல நன்மைகள் இருக்கும். இந்த தேர்வு மூலம் கிடைக்கும் முக்கிய பணியிடங்கள்: இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பி அசிஸ்டண்ட், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் எம்பசி சார்ந்த பணிகள்; சைபர் அசிஸ்டண்ட், பாதுகாப்பு தகவல் மற்றும் குறியீட்டு தகவல் தொடர்பான வேலை; ரயில்வே போர்டு செக்ரட்டரியேட் சர்வீஸ், ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பணிகள்; சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மத்திய அரசு அமைச்சகங்களில் அசிஸ்டன்ட் வேலை; ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்; அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்களில் அசிஸ்டன்ட் பணிகள். இந்த ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அசிஸ்டண்ட்டாக வேலை செய்பவர்கள் ஃபைல் ஹேண்ட்லிங், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், கோஆர்டினேஷன் ஒர்க் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்வார்கள். ஆரம்ப சம்பளமே 35,000 60,000 வரைக்கும் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. மேலும் அடிஷ்னலாக டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், பெய்டு லீவ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். இதில் ப்ரமோஷன் அண்ட் கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு ப்ரமோஷன் வாய்ப்புகள் மிக அதிகம். அசிஸ்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி, ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் என்று வளர்ச்சி பெறலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதேனும் ஒரு டிகிரி இருந்தால் போதும். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக், எனி டிகிரி ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் 20 வயது முதல் 25 வயது வரை. சில கேட்டகரி மாணவர்களுக்கு அரசு விதிப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக தேர்வில் கேட்கப்படும் பகுதிகள் என்னென்ன சப்ஜெக்ட்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். தினமும் கன்சிஸ்டன்சி முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் ஸ்பீட் மற்றும் அக்யூரசி அதிகரிக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தினமும் படிக்க வேண்டும். இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வொக்காபுலரி மற்றும் கிராமர் ப்ராக்டிஸ் அவசியம். ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் நம்ம உருவாக்கணும். பார்த்தீங்கன்னா, மார்னிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஆஃப்டர்நூன் ஆப்டிடியூட், ஈவினிங் ரீசனிங், நைட் இங்கிலீஷ் ப்ளஸ் ரிவிஷன் இப்படி பண்ணணும். இதுக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கி படிக்கலாம் அப்படின்னா, ஜிகேக்கு லூசன்ட் அப்படிங்கிற புக்கும், ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக், பிரெனன் மார்டின் ஃபார் இங்கிலீஷ் கிராமர், ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி புக்ஸ். இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, டிகிரி முடித்தவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு ட்ரீமில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் விரும்புவோர், ஸ்டெபிள் கேரியர் தேடும் மாணவர்கள், யூபிஎஸ்சி அல்லது எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, லைஃப் டைம் ஜாப் செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி, குட் சேலரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். பல மாணவர்கள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸாமை மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏர்லி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் மாணவர்கள் சக்ஸஸ் அடைகிறாங்க. தினமும் படிக்கணும், ஒரு ஸ்மால் கோலை ஃபிக்ஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கணும், மார்க் டெஸ்ட்டை எழுதணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகமாக வச்சுருக்கணும். இதுதான் இந்த எக்ஸாம் சக்ஸஸ்க்கான சில டிப்ஸு. ஒரு டிகிரி மட்டும் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் சரியான கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றும்.
இப்போதே தயாராக ஆரம்பியுங்கள். உங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குங்கள். உழைத்தால் நிச்சயம் வெற்றி உங்களுடையதான். தேங்க்யூ.